வணக்கம். இந்த வீடியோவில் செஃப் காஸ்டியூம் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக டக்குன்னு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய குழந்தைக்கு ஸ்கூலில் ஒரு காம்படிஷனுக்காக செஃப் காஸ்டியூம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் கரெக்டாக காய்கறி வாங்கிட்டு வந்த பேக் என் வீட்டில் ஒன்று இருந்தது. ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும்ல அந்த கவர். ஸோ அந்த கவரை அவனோட சைஸ்க்கு வச்சு பார்த்தா அவனோட உடம்புக்கு அந்த லென்த் போதுமானதாக இருந்தது. அதனால் நான் அந்த கவரில் ஹேண்டில் மாதிரி பிடிக்கிற இடத்த கட் பண்ணி போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் ஒரே ஒரு யூ கட், இந்த மாதிரி ஒரு கட், அதுக்கப்புறம் கைக்கு ஒரு 2 கர்வ், இந்த 2 கட் மட்டும்தான் பண்ணேன். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் சைஸ் அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ப்ரீகேஜி, எல்கேஜி அந்த கிண்டர் கார்டன் கிட்ஸ்க்கு வந்து இந்த சைஸ் கரெக்டாக தான் இருக்கும். இந்த பேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காஸ்டியூம் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். 1 டே யூஸ்க்கு இது ஒர்த்தாக தான் இருக்கும். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து இதில் ஒரு குக் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் வந்து புக்கில் இருந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸ்கூலோட நேம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கேப் பண்ணுறதுக்கும் பாலித்தீன் கவர் மாதிரி ஒரு துணி பேக் மாதிரி இப்போலாம் கிடைக்குதுல, அந்த பேக்கில் பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒரு சார்ட் பேப்பரில் நீளமாக ரிப்பன் மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை கட் பண்ணி என்னோடய குழந்தையோட தலைக்கு என்ன அளவு வருதோ அதை நான் பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சார்ட் பேப்பரில் இப்போ சுற்றி நான் அந்த பேப்பரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி ஸ்டேப்லர் பின் போடுறேன். ஸ்டேப்லர் பின் போடுறப்போ வந்து அந்த பின்னில் குத்துற பார்ட் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டேன். ஏன்னா குழந்தைங்க தலையில் வைக்கிறப்ப அவங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது. அதனால் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணுறேன். என்கிட்ட க்ரீன் சார்ட் தான் இருந்தது, அதனால் நான் க்ரீன் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் யூஸ் பண்ணோன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ரொம்ப டக்குன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே மொத்த வேலையும் முடிஞ்சிடும். ஜஸ்ட் ரொம்ப பேசிக் ஐடியாஸ் தான். இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எங்கெங்கே ஆட் பண்ண முடியுமோ விருப்பப்பட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். காஸ்டியூம் போடுறதுக்கு வந்து நான் பிளாக் ஷர்ட் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் உள்ள. அதனால் அப்போ தான் அந்த ஒயிட் வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பிளெயின் பிளாக் ஷர்ட் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி இப்படி மேலே போட்டு விட்டேன். ஓகேவாக இருந்தது. 2 கை மட்டும் கொஞ்சம் வந்து விலகி போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப 2 சேஃப்டி பின்னை வந்து உள் பக்கமாக அந்த கைக்கு மட்டும் ஃபிட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.